சேலத்தில் குடியரசு தினத்தில் இலவசமாக விநியோகம் செய்வதற்காக 4000 பேப்பர் தேசிய கொடிகளை சமூக ஆர்வலர் ஒருவர் வழங்கி வருகிறார். பிளாஸ்டிக் கொடி தவிர்க்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வழங்கி வருகின்றார் இவர். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தியாகு தாமஸ். சாலையோர சிறு வியாபாரியான இவர் தான் ஈட்டும் வருமானத்தில் செய்யும் தொண்டுகளே இதற்கு சான்றாக உள்ளது. குடியரசு தின விழாவில் குழந்தைகள் பயன்படுத்த காகிதம் மற்றும் மூங்கில் குச்சிகளை கொண்டு தனது மனைவியுடன் இணைந்து 4000 தேசிய கொடிகளை கடந்த 20 நாட்களாக செய்து வருகின்றார். இதேபோல கடந்த ஆண்டும் சேலம் அரசு பள்ளி குழந்தைகளிடம் 2000 தேசிய கொடிகளை அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சாலையோர வியாபாரியான இவர் வாழ்வதற்கு ஏற்ற குறைந்த வருமானம் கிடைத்த போதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தனது சொந்த செலவில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றார். இந்த தேசிய கொடி பிரச்சாரம் தேச ஒற்றுமைக்காகவும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிக்கவும் என்கிறார் தியாகு தாமஸ். பாலித்தீன்ல தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. அரசால தடை விதிக்கப்பட்ட பாலித்தீன் பொருட்களை கொண்டு நம்மளது தேசிய சின்னத்தை பயன்படுத்தினா அது அவமரியாதை செய்யற விதமா அமையுன்றதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு அடையறதுக்காக இதை வழங்கிட்டு இருக்கேன் சார். சேலம் மாநகர பகுதியில் உள்ள கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேசிய கொடிகளை வழங்கி வருகின்றார். கொடியை வழங்கும் போதே பிளாஸ்டிக் பயன்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் தேசிய கொடிக்கு உரிய மரியாதை வழங்கவும் என வலியுறுத்தி வருகின்றார். இந்த கொடிகளை வழங்குவதன் மூலம் பிளாஸ்டிக்கை ஒழித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மனதில் விதைக்க முடியும் என்றும் இவர் ஏற்படுத்திய சின்ன சின்ன முயற்சிகள் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர் சேலம் பகுதி மக்கள். எவ்வளோ தியாகிகள் கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த சுதந்திர கொடியை பிளாஸ்டிக் எல்லாம் அகற்றி அது இலவசமாக கொடுக்கறது உண்மையிலுமே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சேவை மனப்பான்மை இருக்கணும். இது போல இந்திய நாட்டில் எல்லாத்துக்கும் ஏற்படுச்சுன்னா இந்தியா கூடி சீக்கிரம் நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வல்லரசு நாடாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தேச ஒற்றுமை என இவரின் பயணம் தொடர சால்வை, பரிசு, பணம், பொருள் ஆகியவற்றிற்கும் மேலாக அனைவரின் பாராட்டுக்கள் தான் இவருக்கு பெரிய வெகுமதி. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். Thank you.